என்னை பொறுத்தளவுக்கு திருமாவளவன் அவர்கள் பட்டியலின மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்து கொண்டிருக்கிறார். பட்டியலின மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அவர் இந்த கடந்த 5 ஆண்டுகளில் எந்த இடத்துலையுமே வாயே திறக்கலை. பட்டியலின மக்கள் எப்படி போனால் தனக்கு என்ன அப்படின்றது தான் அவருடைய ஒரே எண்ணமாக இருக்கிறது. அவருக்கும் பொறுத்தளவுக்கு அவர் கூட்டணியில் ஒட்டி கொள்ள வேண்டும், கூட்டணியிலிருந்து எம்எல்ஏ ஆக வேண்டும், எம்பிகள் ஆக வேண்டும் என்பது தான் அவருடைய குறிக்கோளாக இருக்கிறதோ வழிய பட்டியலின மக்களினுடைய நலனிலையோ அக்கறையிலையோ சிறிதும் அவருக்கு கவனம் இல்லை என்பது தான் அவருடைய இந்த முரண்பட்ட ஸ்டேட்மெண்ட். நேற்று ஒன்று பேசுகிறார், இன்றைக்கி ஒன்று பேசுகிறார். இதெல்லாம் அவர் ஒரு தடுமாற்றத்தில் இருக்கிறார். கூட்டணியை விட்டு நம்ம போயிடுவோமோ என்ற ஒரு பயத்தில் கூட, அதாவது நம்மளை வெளில அனுப்பிடுவாங்க, நம்ம போய் கேள்வி கேட்டால் நம்ம கூட்டணியிலேருந்து வெளில அனுப்பிடுவோம். வேங்கை வயல் விஷயம் எடுத்துக்கோங்க, எவ்வளோ பெரிய விஷயம் ஆச்சு. பட்டியலின மக்கள் மேலே தொடர்ந்து தாக்குதல்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. பட்டியலின மக்கள் பல இடங்களில் கோயில்களுக்கு போக முடியல. பட்டியலின மக்கள் பல இடங்களில் இன்றைக்கி இன்னும் சொல்லப்போனால் பட்டியலின மக்கள் தான் அதிகமாக நான் எஜுகேஷனுக்கு வர்றேன். ஸ்கூல் பள்ளிகளில் பட்டியலின மக்கள் படிக்கிற பள்ளிகள் அரசு பள்ளிகள். ஆனால் பல அரசு பள்ளிகள் இன்றைக்கு மூடிக்கொண்டு இருக்கிறது திமுக அரசாங்கம். ஆனால் அதை பற்றியெல்லாம் இவர் கேள்வி கேட்குறதே இல்லை.